கல்பிரேட் இருக்கிறானே மதனே, அவனுக்கும் ரம்யா மேல ஒரு கண்ணு. ஒன் சைடு. Hey wait, just do one thing. Down this road there is a garage, okay? Mark, my friend, Madan Pandian sollu free service பண்ணுவோம் உனக்கு. Hi Mark, I just want to talk to you about my personal matter. என்ன விஷயம் மாமே? மாமே, though I am a gangster, எனக்கு ஒரு சாஃப்டான ஹார்ட் இருக்கு. அது ரம்யா கிட்ட இருக்கு. ரம்யாவா? I know you will do anything for me. Just forget her. மாமே. Yeah. கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல மாமே. Wait, what's wrong? தெரிஞ்சிருந்தா கையை பிடிச்சிருக்க மாட்டேன். It's hand only, no? It's okay. மாமே. Yeah, what? தெரிஞ்சிருந்தா அவளை ஹக் பண்ணியிருக்க மாட்டேன். It's hug only, no? It's okay. மாமே. No what? தெரிஞ்சிருந்தா அவளை கிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். It's kiss only, no? It's okay. மாமே. என்னடா பண்ற? அது ஒண்ணும் இல்லையா, மதன் லவ் பண்ற பொண்ணு மார்க்கும், மார்க் லவ் பண்ற பொண்ணு மதனும் லவ் பண்ணிக்கிறானுங்க. இதுல எவன் விட்டு கொடுக்குது பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறானுங்க. மார்க் உனக்கு என்னடா வேணும்? தம்பி லவ் பண்ற பொண்ணு உனக்கு என்னடா வேணும்? தம்பி பொண்டாட்டி என்ன வாலி கதையா? எனக்கே வாலியா? டேய், இன்னொரு தடவை அந்த பொண்ணு கூட உன்னை பார்த்தேன், உன் கைய காலம் உடைக்கும். ஏகாம்பரங்கள், நீங்க நினைக்கிறது கரெக்ட். எல்லாம் இவளாலதான். மார்க் இவளை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி இந்த மாமா ஆண்டி ரோட்ல போற எவ்வளவு ஒருத்திக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கா. அவளுங்க இன்னைக்கு குரூப்பா கொல்ல வந்துட்டாங்களாமே. நடிக்காதடா. நான் நடிக்கிறேனா? நான் தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறதுக்கே பயப்படுறாள். அப்பேற்பட்ட என்ன 3 மாசத்துக்கு முன்னாடி மார்க்க கொல்றதுக்கு பாம்பு வச்சேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடியடியா இடியடியா அந்த அடி அடிச்சீங்களே. அப்ப நான் ஏதாவது கேட்டேனா? இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி மாமா ஆண்டி உங்களுக்கு எதிரா ஆப்போசிட் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் தூண்டி விடுறேன்னு சொல்லி உங்க ஆளுங்களா என் கேரேஜுக்குள்ள புகுந்து என்ன தலைகளா கட்டி தொங்க விட்டு அடிச்சு தோலை உரிச்சு பிரிச்சு எடுத்தாங்களே. அப்ப நான் ஏதாவது கேட்டேனா? என்ன எங்க அப்பா ஒரு கேவலமான தரங்கெட்ட டாகி. அந்த துரோகிக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். உங்க அப்பன் ஜாக்கிய விட நீ கேடிடா. அவ பேரை கேட்டால இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவன் ஒரு துரோகி, தன் உயிர் நண்பனையே கொல்ல நினைத்த ஒரு துரோகி. அவன் மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்தானா அவனை நானே அடிச்சு கொண்டு போய் அவனை கொல்ல மார்க்கு. நீ யாடா தங்கராசு? எங்க அப்பன் கூட இருந்து தங்கத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இப்ப இங்க வந்து கோல்டுன்ற பேர்ல போல்டா சுத்திக்கிட்டு இருக்கே. உனக்கே கேவலமா இல்ல? இவரெல்லாம் பார்க்க முடியாம தான் மார்க் இந்த ஏரியாவே வேண்டான்னு அந்த சரவணன் ஹோட்டல்கார என் இடத்த கேட்டப்பவே அவனுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்னு இருந்தேன். ஆனா நீ சைன் போட்டாதானே மார்க் அந்த இடத்தையே நான் விற்க முடியும். மார்க் கொஞ்சம் யோசிச்சு பாரு. டெய்லி காலையில வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். நீ சாப்பிட்ற சாப்பாடு நல்லதா பாய்ச்சறான்னு தெரிஞ்சுக்க. ஒரு எலி மாதிரி சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி உனக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பொழப்பமா இருக்கு. டான்மார்க் சார் ஒரு கையெழுத்த போட்டு என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லனா இந்த மாமா ஆண்டியோட சத்து என்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்க. என்ன மார்க் பாத்துக்கிட்டே இருக்க? யோசிக்கவே யோசிக்காத. 2 பேரையும் இப்பவே கொடுத்து. துரோகி அங்கிள். மாமே, உன் கராஜை விற்கணும்னு சொல்றல, நாளைக்கு நான் சைன் போட்டு தரேன். இப்போ நீ போ. Thank you டான்மார்க் சார். வா மாமா டீங்கோ இடிக்குதுடா. யோ மாமா, இன்னைக்கு இந்த மார்க்குக்கு என்னாச்சு? எப்பவும் வந்த உடனே சப்புன்னு செவில்ல ஒண்ணு வச்சுட்டு பேசுவான். இன்னைக்கு சப்பையா நிக்கிறான். என்ன எல்லாம் உல்டாவா நடக்குது? சார், எங்க சார் போயிட்டு இருக்கோம்? அப்பா எங்க சார்? என்ன தம்பி, நேத்து நைட்ல இருந்து அப்பா எங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. பப்ளிக்ல எப்பவுமே அப்பா பத்தி பேச மாட்டீங்க. இப்ப என்ன புதுசா? சார், இப்பதானே சார் நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். டைம் டிராவலா? டைம் இருக்கு, டிராவல் பண்ணிட்டு தானே இருக்கோம். அதுதான் டைம் டிராவல். ஐயோ, என்ன தவிர வேற எவனுக்கும் எதுவும் ஞாபகம் இல்லையே. ஜாலி, இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்ல. நான் அவளே போன் பண்ணி கூப்பிட்டுருக்கா. என்ன, நம்ம ரம்யா வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா இவன் எதுக்கு ரம்யா வீட்டுக்கு வந்திருக்கான்? இன்னைக்கு எப்படியாவது ரம்யா வாட்டையே போட்டுறணும். மதன், இங்கே நிக்கிற? என்ன நம்மள கூப்பிடுற மாதிரி இவனையும் கூப்பிடுறான்? வீட்டுல யாரும் இல்ல. உள்ளவா, வாடா வா. என்ன 2 பேரும் உள்ள போறாங்க? உனக்கெல்லாம் எதுக்குடா? டேய் மதன், 4 மாசமா ஸ்டார்ட்டே ஆகாம ஒரே இடத்துல நிக்கிறியேடா. உனக்கு என்னடா பிரச்சனை?
நான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் கனவுலையே முடிச்சுட்டேன். இன்னைக்கு தான் இந்த புதைய வீட்டுக்குள்ள இருக்கேன். இன்னைக்கு பார்ந்த மதன், நீ எப்பவுமே நியூ. எனக்கு தெரியும்டா, நான் தான் உன் அன்பே ஆறுயிரேன்னு. என் கண்ணுக்கு கீழே நீ எப்பவுமே பார்த்ததில்ல. நான் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எத்தனை தூரம் இடுப்பை பார்த்து குஷியா இருப்பேன். என்னது இடுப்பு பார்த்து குஷியானியா? டேய் என்ன ரம்யா? ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்த? மார்க்கெட்ல பிரச்சனை பண்ண உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உன் ஆளுங்க வீடு தேடி வந்து மிரட்டினானுங்க. நீ போ. ஓ, எல்லாம் மாறுறதுக்கு முன்னாடி பெரிய கேங்ஸ்டரா இருந்திருப்போம் போல இருக்கே. என்ன யோசிக்கிற? ஐயோ ரம்யா, சும்மா இரு. டான்மார்க் சார், தயவு செஞ்சு அந்த பாப்பா மன்னிச்சிருங்க ப்ளீஸ். டேய் மதனே, முன்னாடி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த, இப்ப டபுள் சைடா ஆக பாக்குறியா? டான்மார்க் சார், உங்களுக்கு இந்த பாப்பா பிடிச்சிருக்கான் அப்படின்னா பாப்பா என்னல இருந்து எனக்கு அண்ணி மாதிரி. அண்ணி பாப்பா நான் கிளம்புறேன் ப்ளீஸ். என்ன இவனுக்காக நீ ஏன் அண்ணன் கூப்பிடுற? இவன் மத்தவங்கள அடிச்சு சம்பாதிக்கிற ரவுடி, நீ சுயமா உழைச்சு சம்பாதிக்கிற மெக்கானிக். ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிட்டு போடுறே. கையேறி. ஐயோ டான்மார்க் சார், அது நான் இல்ல. அண்ணி பாப்பா தான் அன்எக்ஸ்பெக்டடா கையை தொட்டுட்டாங்க. இதுல தப்புன்னு இருக்கு. அவ தொட்டா நீ தொட விட்ட. எங்கேயும் கேட்டமா இருக்கேன். ஏய் என்னடா கையை பிடிச்சதுக்கே ஓவரா சீன் போடுற? இப்ப நான் அவளை கிஸ்ஸே அடிக்கிறேன், பாக்குறியா? ஐயோ மார்க்கே, ஏகாம்பரம் பாத்ரூம்ல தள்ளி விட்டானுங்களா? அந்த ஆள் கை வேற வந்துச்சான். அவன் எவனு கண்டுபிடிச்சியா? சீக்கிரம் சொல்லு. ஆமா. ஏய், ஏகாம்பரம் எனக்கு ஸ்கெட்ச் போட்டவன் மூஞ்ச மார்க் வரையறான்டா. அவனை கண்டுபிடிச்சி அவனை கொலை நாக்கி அவன் மூஞ்ச பொளக்கணும்டா. எனக்கு இது வேணும். மூஞ்ச வரையதனா இத காட்ற. இதுல டைம் பாப்பா. ஆமா, இந்த டைம் பாம் எனக்கு வேணும். மாமா அதிசயம், மாமா அதிசயம், ஆனால் உண்மை. 1975 பறக்க போறேன் மாமா. ஜாக்கி பாண்டியன் ஸ்பீக்கிங். அப்பா நீ உயிரோட இருக்கியாப்பா? உன் குரலை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்பா யாரா நீ? நான் தான்ப்பா உன் பிள்ளை. பிள்ளையா? ரேவதி பிள்ளையாடா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையாடா? அப்பா டேய், என் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காடா, போன வை. யாரது போன்ல? எவனோ ஒரு ஓட்டாண்டி போய் அப்பா பாப்பான்னு சொல்லி சொல்ல பண்றா. இந்த ஊர்ல பாதி பிள்ளைங்க உன்னை அப்பா அப்பா தானே கூப்பிடுறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு விஷத்தை வச்சு கொல்றேன் பாரு. விளையாட்டா சொல்றா? விளையாடிடுவாளோ? நாம முந்திக்கணும். மதன், ஜாக்கி என்ன சொன்னா? என்ன கேட்டானா? ரேவதி மவனா கௌசல்யா மவனான்னு கேட்டு போன வச்சுட்டு அந்த பிளே பாய் மவன். உங்க அப்பன் பெரிய பயங்கரவாதி, அவன் இதெல்லாம் நம்ப மாட்டான். டேய், கிளப்ப தாண்டி போயிட்டு இருக்க. வண்டி எடுத்துடா. இல்ல வேண்டாம் மாமே. ஏன் மாமே? என்னடா வண்டி கிளப்ல நிக்காம போகுது? ஜாக்கி என்ன பிளான் மாத்திட்டாரா? நீ தானே சொன்ன கிளப்ல மீட்டிங்னு. மீட்டிங்கோட இடத்த மாத்திட்ட மாமே. எப்போ மாமா மாத்துன? என்கிட்ட கூட சொல்லல. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு மாமே. நம்ம ஒரு பிளான போட்டா இவன் ஒரு பிளான போடுறான். நம்ம பிளான் கரெக்டா நடக்குமா? வண்டி என்னை பாட்டு. எதுக்கு மாமா இங்க? ஏன் மாமா இறங்குற? மாமே என்ன மாமா பஸ் ஸ்டாண்ட்ல? நம்ம பஸ்ல போய் எத்தனை வருஷம் ஆகுது? நமக்கு பஸ் சேஃப்டி கிடையாது தெரியுமில்ல? டேய் குஞ்சுமணி, மாமே குஞ்சுமணி இல்லாம மீட்டிங் எப்படி போறது? எங்கதான் மாமா மீட்டிங்? பஸ்ல தான் மீட்டிங். வக்கீல் செல்வன் தான் எனக்கும் அட்வொகேட். உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனா உங்க மீசக்கார ஃப்ரெண்டு மட்டும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. இவன்
லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கிடைச்ச சான்ஸ் மட்டும் விட்டுறாதரா. விட்டுறாதரா சான்ஸ் விட்டுறாதரா. என் பையன் வேற போன் பண்ணிட்டா. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை. சான்ஸ் விட்டுறாதரா எருமை. மீச சார். ஐயோ கூப்பிடுறாளே. சான்ஸ் விட்டுறாதரா. மீச மாமா. இன்னைக்கு ராத்திரி இந்த சிலுக்குக்கு இந்த ஜாக்கி தான் பாதுகாப்பு. சிலுக்கு டுடே ப்ரோக்ராம் கேன்சல். போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா. போங்கடா. அப்பா எல்லாத்தையும் மாத்திட்டாரு. இப்போ நான் கேங்ஸ்டர். அதே கேரேஜ், ஆளுக்கு பிடிச்ச ட்ரெஸ், கிரீஸ், சேம் மாமா. ஏண்டி எதுவுமே மாறல? சேனலும் மாறல, நம்ம வாழ்க்கையும் மாறலடா. ஏன் மாறல? திட்டுவானே. புறம்போக்கு பண்ணாட நாயே. முடியாது. ஹலோ. என்ன ஹலோ? என்னாச்சு? ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. பக்காவா பிளான் போட்டு தான் போனேன். கொலை பண்ண வேண்டிய நானே அவனை கடைசியில காப்பாற்ற வேண்டியதா போச்சு. ஏன்? பஸ்ஸுக்குள்ள நடிகை சிலுக்கு. சிலுக்கா? சிலுக்கா? டேய் அப்பா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு இங்க நீ பெத்த பிள்ளை 5க்கு 10க்கு அழுக்கல புரண்டு சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கா. சிலுக்கு கேக்குதாடா உனக்கு? சிலுக்கு புறம்போக்கு பண்ணாட நாயே. போட்ட பிளான போட்டபடி முடிக்க வக்கல்ல. சிலுக்க பார்த்து ஏன்னு நாக்க தொங்க போட்டு பிளான சொதப்பிட்டு வந்த நாய். டேய் டென்ஷன் கொடுக்காதடா. நீ கொடுக்கிற டென்ஷன்ல ஒரு கையும் காலும் இழுத்துக்கிட்டு நடக்க முடியலடா. பொருடா, அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு, அப்பா பண்றேன்டா. நீங்க போட்ட பிளான போட்டபடி முடிக்கலன்னு வச்சுக்கோ, போன் வழி அவ்வளவு வந்து கழுத்தை பிடிச்சி நினைச்சு கழுத்து. மதன் பாண்டியன் சார், இன்னைக்கு நான் லைட் பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்கேன். ஆர் யூ சின்சியர் வித் யுவர் டியூட்டி? என் பொண்டாட்டி இன்ஜின் கொடுத்து 2 வீக்ஸ் ஆகுது. ரெடி பண்ணியா இல்லையா? நாளைக்கு வாங்க சார் ப்ளீஸ். இதே தலை சொன்னேன். இன்னைக்கு கையில கன் இருக்குன்னு நினைச்சேன். ஸ்பேனர் தான் இருக்கு. மெக்கானிக் கையில எப்படி கண்ணு வரும்? உங்களுக்கு புரியுது சார். ஆனா அந்த போனுக்குள்ள இருக்க நாய்க்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திருவான்னு நினைச்சேன். ஆனா அந்த நரி சொதப்பிச்சு. How you will be changing all thing in one day? நாளைக்கு வாங்க சார், எல்லாம் மாறி இருக்கும், நல்லா இருக்கும். Don't worry சார், இன்னும் 2 நாள்ல உங்க வண்டி மாறி போகும். டே தகப்பா, கேட்டியா? ரோட்ல போறவன்லாம் என்ன வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு போறான். நான் யாரு? காட்ஃபாதர் ஜாக்கி பாண்டியனோட மகன் மெக்கானிக்கா இருக்கலாமாடா? அந்த ஆண்டனியை க்ளோஸ் பண்ணிரு. கவலைப்படாதராமா அவனே. இங்க ஆண்டனி கதையை முடிச்சிட்டு 1995ல வந்து உன்னை சந்திக்கிறேன். ஐயோ, போன் அடிக்குதே. போனை தொடக்கூடாது இன்னைக்கு. கௌரி மாமா, போனை நான் எடுக்கிறேன். ஹலோ. ஏ கௌரி, ஜாக்கி இருக்கானா? இல்ல. அப்ப மதன் இருக்கானா? நீ இருக்கியா? இருக்கானா? அப்ப அவட்ட போன கொடு. சொல்லுங்க யாரு? டேய் மதன், ஃபியூச்சர்ல நீ கேங்ஸ்டர் ஆகணுமா மெக்கானிக் ஆகணுமாடா? கேங்ஸ்டர் ஆகணும். அப்ப போன் கீழ இருக்கடா. அவ தர. உள்ள என்ன இருக்கு? ஒரு கன் இருக்கு. அந்த கன் எடுத்து வீட்ல இல்லன்னு சொன்னா பாரு, அந்த ஜாக்கி பக்கி நெத்தி பக்கல வைடா. நான் இல்லடா. வெச்சிட்டேன். சுற்றாதடா. என்கிட்ட பேசலன்னா சுற்றுவேன்னு சொல்லவன. பேசுப்பா. சரிடா, போடுறா போடுறா போடுறா. டேய், வெக்கமா இல்ல? இன்னைக்கு வேண்டா புடுங்கடா. இந்த மஞ்சுளாவா? டேய், நேத்து சிலுக்கு, இன்னைக்கு மஞ்சுளாவா? நீ எல்லாம் ஒரு அப்பாவாடா? டேய், போடுறா சொல்றேன். டேய், நினைச்ச பிளான நினைச்சபடி முடிக்கணும் தாண்டா நினைத்ததே முடிப்போம் படத்துக்கு ஆண்டனியை கூட்டு போனேன். ஆனா கத்தி குத்து கண்ணு பாஞ்சு குத்துறேன்னு சொதப்பி கண்ணை காட்டி என் ஆண்டனிட்ட மாட்டி விட பார்த்தாண்டா. அவன் கழுத்துல கத்தி இறக்கி ஒரு வழியா தப்பிச்சு வந்தேன்டா. மார்க்கு அவங்க அப்பனுக்கு ஒரு போன் பண்ணான்டா. ஒரே போன். அவன் மொத்தத்தை மாத்திட்டானா. இப்ப மெக்கானிக்கா இருக்கேன். உனக்கு நான் 3 போன் பண்ணிருக்கேன். 3 போன். உன்னால ஒரு மண்ணு புடுங்க முடியல. நீ எல்லாம் என்னடா கேங்ஸ்டர்? நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாதா? அப்பா இன்னொரு நல்ல பிளான் வச்சிருக்கேன். எது? இந்த வேலூர் போறதா சொல்லிட்டு கிளப்ல போய் ஒளிஞ்சிருக்க போறியே அதா? உன்னை ஈஸியா பிடிச்சு கொண்டு வாடா. கோழியை பிடிச்சு கொள்ற மாதிரி கொண்டு வா. சரிடா. அப்பா வேற ஒரு நல்ல பிளானா போட்டு ஆண்டனி கதையை முடிச்சிரேன்டா. நீ ஒரு பிளானையும் புடுங்க வேண்டாம். பிளான நான் போடுறேன், அதை புடுங்க போதும். புடுங்குறேன்டா. அப்பா புடுங்குறேன்டா.
என்ன மறுபடியும் கராஜ் பண்ணிட்டோம்? என்ன நடந்ததுன்னு தெரியலையே. 20 ஆண்டுகளுக்கு முன்பு ரவுடி ஆண்டனி கொன்ற வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரவுடி ஜாக்கி பாண்டியன் இன்று விடுதலை செய்யப்பட்டார். அப்பா மறுபடியும் உங்களை கொண்டுட்டானப்பா ஜாக்கி. ஏங்க சார், நம்ம பசங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. இன்னைக்கு ஜாக்கி பாண்டியனா இல்ல மார்க் ஆண்டனியான்னு பாத்துடலாம். கூப்பிடுங்க சார். யாருப்பா நம்ம பசங்க? யார கூப்பிடுறது? என்ன சார் மூஞ்சில கிரீஸும் பனியில ஓட்ட? பனியில மட்டுமா ஓட்ட? என் ஜட்டியும் ஓட்டதான். ஆமா மதன், நீ கேங்ஸ்டர் தான். நான் திரும்பவும் கேங்ஸ்டர். நீ எப்பவுமே கேங்ஸ்டர் தான். நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன். ஏங்க சார், அப்படி என்ன பார்க்காதீங்க சார். நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன் சார். டேய் கௌரி மாமா, நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன், இருந்தாலும் புரியாது. நாசமா போச்சு. இவ்வளவு நாளா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். நீதானப்பா 8 மாசம் முன்னாடி நம்ம ஆளுங்களுக்கு காசு கொடுத்து இனிமே யாரும் ரவுடி தொழில் பார்க்க கூடாதுன்னு ஊருக்கு போக சொல்லிட்ட. Just tell me, where is my dad? Your dad இன்னைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ். ஜெயில்? Dad?